ஹாய் ஹலோ, இன்றைக்கி வந்து சிம்பிளான ஈஸியான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து அரை கப்பு சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு எக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம், சன்ஃப்ளவர் ஆயில் எதுனாலும் சேர்த்துக்கலாம். அதை வந்து ஒரு அடி அடிச்சுக்கோங்க, நல்ல பதமாக கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா அதில் வந்து 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஆறின காய்ச்ச பால் ஒரு அரை கப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சோடா உப்பும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து 2-3 அடி மிக்சியில் அடிச்சுக்கோங்க. எல்லாமே சேர்த்து சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. உங்கள் வீட்டில் இட்லி பிளேட் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து எல்லா குழியிலையுமே நெய் தடவிக்கோங்க. அதுக்கப்புறமா மாவை ஊற்றி விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு.